ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க்கில் இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச். அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஜரி த்ரெட்டும் நீடிலும் எடுத்திருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீடில் கீழே விட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டெம் ஸ்டிச்சில் செயின் ஸ்டிச் கொஞ்சம் லாங்காகவே போடலாம். ஸோ ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த செயின் ஸ்டிச் லென்த்தில் பாதி அளவுக்கு அதுக்கு மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். இதுலேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். லாக் ஸ்டிச்சுங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அவ்வளோதான். இப்போது மறுபடியும் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன். இப்போது இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே லாஸ்ட் செயின் ஸ்டிச் எண்ட் ஆகிற இடம், அதாவது இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிட்டேன். இதே ஸ்டிச் இன்னொரு டைம் ஸ்லோவாக கட்டியிருக்கேன், புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுட்ருக்கீங்க அல்லது கற்றுக்க ஆசை அப்படின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சு பூ டிசைன்ஸ் வர இடத்துல அதோட ஸ்டெம்மில், அதாவது பூ காம்பு வர இடத்துல யூஸ் பண்ணுவோம். போக போக இந்த ஸ்டிச்லாம் ப்ளவுஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த ஸ்டெம் ஸ்டிச் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ எனக்குமே த்ரெட்டை கீழே விட்டு மேலே இழுக்கும்போது டைட்டாக இருக்கிறது, லாக் ஸ்டிச் போடும்போது த்ரெட் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதெல்லாம் வீடியோலேருந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அடிக்கடி த்ரெட் கட் ஆகுறது அல்லது கீழேருந்து த்ரெட் எடுக்கும்போது த்ரெட் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கடுப்பாகாமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லா வந்துடும். ஸோ நீங்களும் இப்போ தான் புதுசாக கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாம் சேர்ந்து கற்றுக்கலாம். எனக்கு தெரியாமல் வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது போட்டு முடித்தாச்சு. இப்போது எண்ட் நாட் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடித்த அப்புறமா லாஸ்ட்டாக பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.